ஸோ வெல்கம் டு ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ என்னோடய பேர் ஸ்ரீ முனியப்பன். ஸோ ஷங்கரில் தமிழ் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் இப்போ ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ 80 மார்க்லேருந்து ஸோ 85 அப்படிங்கிறது எல்லாராலையும் எடுக்க முடியுது. பட் ஆனால் 90லேருந்து 95 போகிறதோ 100 போகிறதோ அப்படிங்கிறதுக்கு நிறைய உழைப்புகள், ஷார்ட்கட்ஸ் அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் 95 எப்படி எடுக்கணும், அதாவது 95+ நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ வீடியோ வந்து பார்க்குறப்ப என்னென்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் என்ன பண்ணால் 80லேருந்து உங்களால் 95க்கு போகிறதுக்கான ஒரு பாத் உங்களுக்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த புக்கு படிக்கணும் அப்படிங்கிற குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. கம்பல்சரியாக நீ ஃபஸ்ட்டு புது புக்கு தான் படிக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேவா? பழைய புக்கா புது புக்கா அப்படிங்கிற இஷ்யூஸ் வேணவே வேணாம். புது புக்கை கம்பல்சரி படிங்க. ஓகேவா? அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிங்களா உங்களுக்கு 80% கேள்விகள் அப்படிங்கிறது புது புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி சார் மிச்சம் 20% பழைய புக்கா அப்படின்னு கேட்டால், ஸோ கண்டிப்பாக பழைய புக்கும் 20% கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் பழைய புக்கு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணுமா சார் அப்படின்னா தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அதுவும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லாமே படிக்கணும். ஒவ்வொரு பேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாயிண்ட்டு, ஒவ்வொரு மார்க்கு, ஒவ்வொரு இயர்ஸ், ஒவ்வொரு இதழ்கள், ஓகேவா, ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள், ஒவ்வொரு பட்டப்பெயர். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சிருக்கணும். ஓகேவா? 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லா லைனுமே 100% படிக்கணும். சப்போஸ் அந்த லைன் சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா, நீங்கள் 150% படிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் பற்றி கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் தொல்காப்பியம் சிலபஸோட டைரக்ட் லைனானா கிடையாது. ஏன்? ஸோ அது வந்து இன்டைரக்ட் லைனாக கவர் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் நான் சிலபஸ் வச்சு மட்டும் தான் படிக்கிறேன், அதனால் சிலபஸில் இருக்கிறது மட்டும் கவர் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. 6லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே படிங்க. ஓகேவா? அதே குறிப்பாக இலக்கணத்தை பார்த்து பயப்படுறீங்க. உங்களுக்கு தேவையான இலக்கணங்கள் அப்படிங்கிறது வேறு. ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் இருக்கிற இலக்கணங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் கொஞ்சம். சரியா? ஸோ அதனால் இலக்கணம் 21 டாபிக் கொடுத்துருப்பாங்க. 21 டாப்பிக்கான இலக்கணத்தை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, சிலபஸ் வைஸும் படிக்கணும், புக் வைஸும் படிக்கணும், ரெண்டையுமே கவர் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேவா? ஃபஸ்ட்டு மொத்தம் 3 பார்ட்டாக தமிழ் கொடுத்துருக்குறாங்க. மொதல் பார்ட் என்ன படிக்க போகிறோம்னா இலக்கணம் படிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அக்யூரேட்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் தான் ஆகும். அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு கால் மணி நேரம். ஒரு நாளைக்கு 1 hour படிச்சிங்களா போதுமானது. ஸோ இலக்கணத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டியூட் போயிருந்தாவோ இல்லை வேறு எங்கேயோ படிச்சிருந்தாவோ ஸோ பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போயே என்ன பண்ணுங்கள், யூடியூப் பார்த்து சின்னதாக மோனைனா என்ன, எதுகைனா என்ன. இப்போ மோனையிலேயே 2 டைப் இருக்கும். ஓகேவா? சீர்மோனை, அடிமோனை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சீர்மோனையோட 7 டைப் என்ன? ஸோ இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, ஸோ அதுக்கப்புறம் அந்த மேல்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று, ஸோ அப்படிலாம் கொடுத்துருப்போம் பார்த்தியா. ஸோ அந்த 7 டைப்பை எழுதி வைங்க. ஸோ மோனையில் என்னென்ன டைப் இருக்குது ஸோ அப்படின்னு உனக்கு எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஸோ அந்த மாதிரி தெளிவாக எழுதி வச்சு ஸோ அதை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? இலக்கணத்தோட ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ வந்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னா என்ன, மரபு பிழைகள் அப்படின்னா என்ன, சந்தி பிழைகள் அப்படின்னா என்ன, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தமே 42 தான் இருக்கும். 42 ஓரெழுத்து ஒரு மொழியை ஸோ அந்த புக்லேயே இருக்குது. அதை நறுக்குன்னு மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதுலேருந்து 1 மார்க் வரப்போகுது. ஸோ வேர்ச்சொற்கள் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வேர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ அதாவது அது டேரெக்டாக உங்களுக்கு வேர்ச்சொல் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கணும். அந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் இருக்கக்கூடிய பகுதியை தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எது கேட்டாலும் அதுதான். சரியா? ஸோ அதனால் தெளிவாக அதை பார்த்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி எல்லா இலக்கணத்தையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ இலக்கணத்துக்குன்னு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இப்போ முற்றுமை அப்படின்னா என்ன, ஒரே ஒரு உம்மு வெளிப்படையாக வந்தால் முற்றுமை. ஸோ 2 அப்படிங்கிறது இடையிலும் இறுதியிலும் மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் என்னது, உண்மை தொகை. தொகை அப்படின்னாவே மறைந்து வருதல் அப்படிங்கிற பொருள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னது, ஸோ எண்ணுமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? முற்றுமை அப்படின்னா அதுக்கான எடுத்துக்காட்டு இரவும் அப்படின்னா என்னது, முற்றுமை அப்படின்னு கொடுத்துருவோம். சப்போஸ் இரவும் பகலும் அப்படின்னு கொடுத்துருந்தா 2 இடையிலும் இறுதியிலும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன வச்சிருப்பாங்க, எண்ணுமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இரவு பகல் அதாவது தாய் தந்தை, அண்ணன் தம்பி அப்படின்னு வரும். இதெல்லாம் முதல்லையும் இறுதியிலையும் அதாவது இடையிலையும் இறுதியிலும் என்னது, ஸோ அதாவது அப்படிங்கிற சொல் மறைந்து வருது. ஸோ ஓகேவா? அப்படி மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, உண்மை தொகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் பண்பு தொகை, வினைத்தொகை, அன்மொழி தொகை, ஓகேவா, ஓமை தொகை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஒரு தடவை அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை மனப்பாடம் பண்ண தேவையில்ல, அப்படியே படிச்சிடலாம். சிலபஸ் வைஸ் தமிழை கம்பல்சரி நீங்கள் பார்த்துருக்கணும். எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிருக்குதான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இலக்கணத்தை தான் நீங்கள் கவர் பண்ணணும். இலக்கணம் ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, பட் ஆனால் மார்க் அதிகமாக கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 30லேருந்து 35 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி என்ன இருக்கும், இலக்கண பார்ட்டில் தான்
தான் இருக்கும். அதனால் இலக்கணத்தை தெளிவாக படிங்க. சிலபஸ் வைஸ் இலக்கணத்தை பார்த்துக்கிட்டு புக் வைஸ் பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி இப்போ மயங்கொலி பிழைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 8 எழுத்து தான் இருக்கும். அந்த 8 எழுத்துக்களோட இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படிங்கிறதே நீங்கள் என்ன பண்ணணும், அக்யூரேட்டாக மனப்பாடம் பண்ணிக்கணும். அதே மாதிரி புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிற கான்செப்டில் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. உனக்கு 8th 9th மட்டும்தான் வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் இருக்கும். அதை தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், இலக்கணத்தில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ இலக்கணத்தில் நீங்கள் நம்ம கான்செப்ட் பிரகாரம் சிலபஸ் வைஸ் இலக்கண டாப்பிக்கை கவர் பண்ணிருக்கணும். ஸோ மரபு பிழைகள்லேயே 10 to 12 டாபிக்ஸ் இருக்கலாம். அந்த எல்லா மரபு பிழைகளும் உங்களுக்கு தெரியணும். ஓமை தொகை, அதாவது ஓமை தொடர்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓமை தொடரில் என்னென்னா ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு என்னது, ஸோ அதாவது புகழ்பெற்று விளங்குதல் அப்படின்னு என்னது, கம்பி நீட்டுதல் அப்படின்னு என்னது, காணல் நீர்னா என்னது, ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் கடைசியாக உங்களுக்கு சேர்க்கப்பட்ட டாபிக் அப்படிங்கிறது என்ன, பழமொழிகள் அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. பழமொழிகள் அப்படிங்கிறது பழமொழிகளுக்கான விளக்கங்கள் அப்படிங்கிறது டைரெக்டாக உங்களுக்கு ஒரு பழமொழி கொடுக்குறாங்கன்னா அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு 7வதுல நினைக்கிறேன் சொலவடைகள் அப்படின்னு ஒரு பாடம் இருப்பாங்க, 25 பழமொழிகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்தீங்களாவே ஸோ தமிழில் என்ன பண்ணிடலாம், இலக்கணத்துக்கான போர்ஷன் இவ்வளோ தான். ஸ்கூல் புக்ஸ் வைஸ் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் படிக்க போகிறோம். நம்பர் 1. 2வது என்ன படிக்க போகிறோம், ஸோ சிலபஸ் வைஸ் படிக்க போகிறோம். ஓகேவா? சிலபஸில் 21 டாபிக் படிக்க போகிறோம். நம்பர் 2. 3வது கம்பல்சரி கொஷின் பேப்பரை படிச்சிருக்கணும். அந்த கொஷின் பேப்பருக்கான இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற போர்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா 2022-23 மட்டும்தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியே நடந்திருக்குது. அந்த எலிஜிபிலிட்டியை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ 10லேருந்து 15 கொஷின் பேப்பர் தான் இருக்கும், இன்ட்டு 100 மார்க். ஓகேவா? அதாவது 1500 கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். அந்த 1500 கேள்விகளையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாவே ஸோ உங்களுக்கான இலக்கணத்தில் வாங்கக்கூடிய 30லேருந்து 35 மார்க் சாலிடாக உங்களுக்கு கவர் ஆகிடும். சரியா? ஸோ அதனால் இலக்கணம் படிக்கிறது அப்படிங்கிறது இந்த 3 விதமாக நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஓகேவா? 2வது உனக்கு இலக்கியம் அப்படிங்கிற பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு திருக்குறள், நாலடியாறு, 8 தொகை, 10 பாட்டு, 14 மேல்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வரப்போகுது. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸோ எல்லா பாடங்களும் கம்பல்சரி கவர் பண்ணிடணும். ஃபஸ்ட் 11th 12th தேவையான பாடங்களை மட்டும்தான் கவர் பண்ணணும். அதுவே எப்படி கவர் பண்ணணும் அதுக்கான பிடிஎஃப் என்னன்ட்டு உங்களுக்கு சங்கர்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 2 hours 11th எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ரெக்கார்டர் வீடியோஸ் இருக்கும். 12th 1 hour எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ரெக்கார்டர் வீடியோஸ் இருக்கும். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச்லையும் கிளாஸ் வித் பேட்ச்லையும் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அது ஷார்ட்கட்டாக நடத்தியும் காட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களாவே போதுமானது. சரியா? சிலபஸ் வைஸ் யாரெல்லாம் புது புக்கில் இருக்காங்க, யாரெல்லாம் புது புக்கில் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்க. அப்படி நோட் பண்ணிட்டீங்களாவே நாம் கம்பல்சரி இவங்க எல்லாம் படிச்சிடலாம் புது புக்கில். ஆனால் 10th வரைக்கும் படிச்சிங்களா எல்லாரும் கவர் ஆக மாட்டாங்க. அதனால தான் 11th 12th படிக்கணும். உங்களுக்கு 70% கேள்விகள் அப்படிங்கிறது 6வதுலேருந்து 10வதுக்குள்ளேயே கவர் ஆகிடும். சரியா? அந்த 10% கேள்விகளுக்கு நீங்கள் கம்பல்சரி 11th 12th படிக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் மீனாட்சி, சிற்பி பாலசுப்ரமணியம், அப்துல் ரஹ்மான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சி மணி அப்படிங்கிற கேரக்டர். ஓகேவா? ஸோ இந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கே கொடுத்துருப்பாங்க, 11th 12th மட்டும்தான் கவர் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்தாலும் 11th 12th குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லா புத்தகத்துக்கு பின்னாடியும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பாடம், ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சான்றோர் சித்திரம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 11th நீங்கள் 10 பாடங்கள் படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 11th 10 பாடம் படிக்கணும். 12th நீங்கள் 8 பாடங்கள் படிப்பீங்க. ஓகேவா? மொத்தம் 11th 12th 18 பாடம். ஓகேவா? ஸோ 18 × 5 90 பாடங்கள் படிக்க போகிறீங்க. 90 பாடத்தில் எல்லா இலக்கணமும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அப்போவே உங்களுக்கு எத்தனை பாடம் கேன்சல் ஆகிடும், ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 பாடங்கள் கேன்சல் ஆகும். அப்படின்னால 70 பாடம் தான் படிக்க போகிறீங்க. 70 பாடத்தில் எல்லாத்தோட உரைநடையும் நீங்கள் படிக்க போகிறது கிடையாது, அதுலேயும் உங்களுக்கு குறையும். சரியா? அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 பாடங்கள் தான் நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டிய பாடங்களே. அதே என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சங்கர்லேயே ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தெளிவாக படிங்க. சரியா? ஸோ அதே மாதிரி சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் 11th 12th கம்பல்சரி அப்ரோச் பண்ணணும். சிலபஸில் இருக்குதா 150% படி, இல்லையா மேலோட்டமாக படிங்க. சரியா? மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. வெறும் 10 மார்க்கு தான் உங்களுக்கு 11th 12th இருக்கும். சார் 10 விட அதிகமாக கூட கேட்பாங்க, பட் ஆனால் அது உங்களுக்கு 6th to 10th கவர் ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் பிரச்சனை வராது. சரியா? அதே மாதிரி ஓல்டு புக் படிக்கணுமா சார் அப்படின்னா கம்பல்சரி படிக்கணும்.
ஓல்டு புக்கில் மட்டுமே ஒரு சில டாபிக் இருக்கும் பார்த்தியா, அதை கம்பல்சரி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா கடிதங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மூவா கடிதம், அண்ணா கடிதம், நேரு கடிதம் அப்படிங்கிறதுலாம் பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஊவேசா பற்றிய முழு பாடமோ மீனாட்சி சுந்தரனார் பற்றிய முழு பாடமோ பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கும். அதே தேவநேயர் பாவனர் பற்றிய பாடமோ பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கும். பாஞ்சாலி சபதமும் பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன பாடங்கள் அப்படின்னா உங்களுக்கு பாஞ்சாலி சபதத்தை தாண்டி இன்னும் வந்து இந்த ஊரும் பேரும் அப்படிங்கிறது பழைய புக்கில் மட்டும்தான் கவர் ஆகும். பேச்சுக்கலை, ஓகேவா, திரைப்படக்கலை, நாடகக்கலை, ஓவியக்கலை, இந்த 4 கலைகள் அப்படிங்கிறது பழைய புக்கில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். சித்தர் பாடல்கள் அப்படிங்கிறது 11வது நியூ புத்தகத்தில் 2018 எடிஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரி 11th படிக்கிறப்ப 2018 எடிஷனை வச்சு அந்த 10 பாடங்களை கவர் பண்ணுங்க. ஸோ 12வது பிரச்சனை இல்லை, நீங்கள் 2023 எடிஷன் வச்சே கவர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஸோ 11th 12th ஸோ நீங்கள் இப்படி தான் படிக்கணும். ஸோ எல்லாமே ஷார்ட்கட்டாக படிங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட் எப்படி படிக்கணும் நானே சொல்லுவேன், சரியா? ஷார்ட்கட்டாக படித்து முடிங்க. உங்களுக்கு 80 நாள் இருக்குது அப்படின்னா 50 நாளில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். 40 நாள்லேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். அந்த 40 நாள் ஃபுல் அக்யூரஸியாக நம்ம என்ன பண்ணிடணும், மறுபடியும் மல்டி ரிவிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும், சரியா? ஸோ 80 நாளும் படிக்கக்கூடாது. ஸோ 40 நாளையில் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட முடியும் தமிழில், சரியா? ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மெத்தட் நானே சொல்லுவேன். ஸோ அது பிரகாரம் படிச்சிங்களாவே போதுமானது. 3வது தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மொதல் பார்ட்லேருந்து 35 கேள்வி. ஸோ அடுத்த 2 பார்ட்லேருந்து உங்களுக்கு 65 கேள்விகள் கேட்பாங்க. மொத்தமாக 100 கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ நீங்கள் அதாவது ஒரு 40 நாளையில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர் பண்ணிட்டு பழைய புக்கில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணி மட்டும் படிச்சுட்டு ஷங்கர்லேயே வேல்யூ அடிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 6 டெஸ்ட்டாக 6லேருந்து 10th வரைக்கும் நடத்தியிருப்பாங்க, சரியா? 6லேருந்து 10th வரைக்கும் டெஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன்லேயே உங்களுக்கு 6வதையும் நான் நடத்தியிருப்பேன், 7வதையும் நடத்தியிருப்பேன், 8வதையும் நடத்தியிருக்கிறேன், சரியா? இப்போ 9th 10th இப்போ ரெக்கார்டர் வீடியோஸ் கொடுத்துருவோம், சரியா? ஸோ அந்த டிஸ்கஷனை ஃபுல்லாக கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு போதுமானது. ஷங்கரோட 6 டெஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதோட டிஸ்கஷன் வீடியோ நல்லா பாருங்கள், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இது எந்தெந்த பாடங்கள் பழைய புக்கில் மட்டும் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணி ஒரு 10 to 15 பாடங்கள் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அது படிச்சிங்களாவே உங்களுக்கு போதுமானது. பழைய புக்கில் எல்லாம் படிக்கக்கூடாது. படிக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ எப்போ ரிவிஷன் கொண்டு வருவீங்க, எப்போ டெஸ்ட்டு கொண்டு வருவீங்க, எப்போ டெஸ்ட்டை ரிவிஷன் பண்ணுவீங்க, எப்போ தப்பு திருத்துவீங்க, எப்போ மல்டி ரிவிஷன் வருவீங்க, எப்போ ஷார்ட்கட் ரெடி பண்ணுவீங்க, எப்போ பரீட்சையில் மார்க்கை அதை கன்வெர்ட் பண்ண முடியும், அதுக்கு லாங் ப்ராசஸ், அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் அந்த இடத்துல நிறைய நீ படிக்கிறது முக்கியம் இல்லை, எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் அதை கேரி பண்ண முடியுமாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் ஷங்கரோட டெஸ்ட்டு நான் நடத்திருக்கிற அந்த ரெக்கார்டர் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாவே போதுமானது, சரிங்களா? அடுத்தது ஸோ இலக்கணத்துக்கு தனியாக படிங்க. சிலபஸ் வைஸ் படிச்சிருக்கணும், புக் வைஸ் படிச்சிருக்கணும். 2023 ஓல்டு கொஷின் பேப்பர், 2022 கொஷின் பேப்பர் ஃபுல்லாக தமிழ் எலிஜிபிலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு இலக்கண போர்ஷன் ஓவர் ஆகிடும். அதே மாதிரி தான் இலக்கியமோ தமிழ் அறிஞர்கள் தொண்டு அப்படிங்கிறது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஃபுல்லாக படி. 11th 12th தேவையானது படி. பழைய புக்கில் என்ன தேவைங்கிறத சிலபஸில் நோட் பண்ணி படிச்சிங்களாவே போதுமானது. இது இல்லாமல் நீ என்ன படிக்கணும் அப்படின்னா 2015லேருந்து 2022 வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பர்ஸ், ரொம்ப தமிழ் ரெலவெண்ட்டான எல்லா கொஷின் பேப்பர்லையும் ஷங்கர்லேயே எடுத்து காம்பிலேஷனாக போட்டிருக்கிறாங்க. 2500 கொஷின் இருக்கும். அது வெறும் 2500 கொஷின் கிடையாது. நீ இந்த 40 நாளில் இதை முடித்த உடனே அது அப்ராக்சிமேட்டாக 697 பேஜ் இருக்கும். 697 பேஜ்னா ஒரு நாளைக்கு 30 பேஜ் படிச்சுன்னா 600 பேஜ் படிக்கிறதுக்கு உனக்கு 20 days ஆகும். ஒரு 30 பேஜை படிக்கிறதுக்கு உனக்கு மினிமம் 3 hours ஆகும். ஏன்னா அது படிக்க வேண்டிய மெத்தட் வேறு. நீ எந்த பரீட்சைக்கு படிச்சினாலும் நம்மக்கிட்ட படிக்கிறதுக்கான மெத்தடை லைன் பிடிச்சி படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஃபஸ்ட் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தேம்பாவணியன், ஸோ தேம்பாவணி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் வீரமாமுனிவர் அப்படின்னு அந்த கொஷினை முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போகக்கூடாது. தேம்பாவணி அப்படின்னா மொத்தம் எத்தனை பாயிண்ட்? தேம்பாவணி 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. பாட்டுடை தலைவன் யார்? பாட்டுடை தலைவன் சூசையப்பர். சூசையப்பர் யார்? வளன் யார்? இயேசுவோட வளர்ப்பு தந்தை. ஸோ அவருக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க? ஸோ அதுக்கப்புறம் தேம்பாவணியோட கான்செப்ட் என்ன, அது என்ன காப்பியம்? அதே மாதிரி தேம்பாவணி எழுதுனது வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் எந்த நூற்றாண்டு? ஸோ என்ன நாட்டை சேர்ந்தவர்? என்னென்ன புக் எழுதியிருக்கிறாரு? எத்தனை டைப்பில் புக் எழுதியிருப்பார்? இலக்கண நூல் என்ன, அகராதி என்ன, நகைச்சுவை நூல் என்ன, கதைகள் என்ன, ஓகேவா, அம்மானை பாடல்கள் என்ன, சிற்றிலக்கியத்தில் என்ன வரணும், இப்படி எல்லா கேட்டகரியிலையும் சொல்லணும். அப்போ ஒரே ஒரு லைனை பார்த்தோன்னே உனக்கு 10 பாயிண்ட்டை ஜென்ரேட் பண்ணி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த ஒரு லைன்லேருந்து நீ எடுத்த பாயிண்ட்.
கீழே இருக்கிற 3 ஆப்ஷன் சப்போஸ் எச்ஏ கிருட்டின பிள்ளை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அவர் கிறிஸ்துவ கம்பர். ஸோ அவரை பற்றி 10 பாயிண்ட் உனக்கு சொல்ல தெரியணும். அவர் என்னென்ன புக் எழுதியிருக்கிறாரு, அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜியு போப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, ஜியு போப்னா யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், எப்போ வந்தார், எப்போ தமிழகத்தில் இருந்தார், என்னென்ன பண்ணார், ஸோ எப்போ தமிழ் கற்றுக்கிட்டாரு, தமிழ் அதாவது திருவாசகத்தை எப்போ மொழிபெயர்த்தார், திருக்குறளை எப்போ மொழிபெயர்த்தார், இறக்கும்போது கல்லறையில் என்ன எழுதி வச்சார் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு கொஷினுக்கு உன்னால் 30லேருந்து 35 பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்டாக குறைஞ்சபட்சம் 20 மார்க் உன்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். 2500 × 20 அப்படின்னு அப்படின்னா அது 50,000 கேள்வித்தாள்களுக்கு சமமானது தான் அந்த காம்பிலேஷன். படிக்கிற மெத்தட் இதுதான். ஓல்டு கொஷின் பேர் சும்மா கொஷின் ஆன்சர்னு படித்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. எந்த கொஷினை கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும், எந்த பதிலை கேட்டாலும் கொஷின் சொல்ல தெரியணும், எல்லா ஆப்ஷனுக்கும் உன்னால் கொஷினை ஜென்ரேட் பண்ண தெரியணும். பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி படிக்க ஆரம்பி. அப்படி படிக்கிறப்ப சேர்ந்து படிங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து படிச்சிங்களா ஸோ சீக்கிரமாக படிப்பீங்க. நிறையா பாயிண்ட் சொல்லுங்க. உனக்கு தெரியாதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. எந்த ஓல்டு கொஷின் பேப்பரோட ஒரு கொஷின் பார்த்தோன்னா வித் ஷார்ட்கட்டாக படிங்க. இப்போ கொற்கை முத்து பற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 2 புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு முத்து அப்படின்னு ஆரம்பிக்கும். முதல்ல வந்த முத்து நல்ல முத்து நற்றினை அப்படின்னு படி. கடைசியாக பெருந்துறை முத்து அப்படின்னு கொடுத்துரும். பெரிய முத்து அகநானூறு, அகத்தில் மறைச்சி வச்சுக்கணும், ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு எல்லா லைனுக்குமே ஷார்ட்கட்டாக படி. அதே மாதிரி நிறையா நீ நார்மலாக யூடியூப்பில் ஆக்சஸ் பண்ணினாவே உனக்கு 1 லைனர் அப்படின்னு 6th தமிழ் 1 லைனர், 7th தமிழ் 1 லைனர் நினச்சினா யாரும் ஒருத்தர் ஒரு 400லேருந்து 600 கொஷின்ஸ் எடுத்து அப்படியே போட்டிருப்பாங்க. 6th ஃபுல்லாக முடித்த உடனே என்ன பண்ணும், அந்த கொஷினை ஃபுல்லாக கேளுங்க. அப்படி கேட்டு முடிச்சிங்கன்னா உங்களை அறியாமல் என்ன பண்ணுங்க, விட்டு போன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும். டெய்லியும் ரிவிஷன் இருக்கணும். ஓகேவா? 4 மணிக்கு எந்திரிக்கிற அப்படின்னா நைட்டு ஈவினிங் 6 மணியோட படிக்கிறத நிறுத்திடும். அந்த 4 மணி நேரம் ரிவிஷனும் டெஸ்ட்டும் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி படிங்க. அதே மாதிரி சங்கர் டெஸ்ட் எழுதுகிற எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா சங்கரோட டைம் டேபிள் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி லைன் பிடிச்சி படிச்சுக்கிட்டே இரு. அதுவே போதுமானது. எல்லா டிஸ்கஷன் கிளாஸும் ஸோ தமிழ் ஃபுல் நான் தான் எடுத்து கொடுத்துருப்போம் உனக்கு. ஸோ அதனால் இதுக்கு மேலே வர எல்லா பேட்சுக்கும் நான் தான் எடுத்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ அதுவே உனக்கு போதுமானது. ஓகேவா? டிஸ்கஷன் அப்படிங்கிறது உனக்கு 2 ஹவர்ஸ் எப்படி இருக்கும், கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனாக இருக்கும். 1 ஹவர் எப்படி இருக்கும், வித் ஷார்ட்கட் கிளாஸும் உனக்கு அதிலே கவர் ஆகி தான் வரும். அதனால் உன்னால் எந்த பாயிண்ட்டுமே விட்டு போக மாட்டேன். சரியா? 2 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறேன், 3 மணி நேரம் டிஸ்கஷனை அட்டன் பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு போய் நான் நடத்தினதை 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் படிச்சின்னா ஸோ அதுவே போதுமானது. சரியா? ஸோ 95 அப்படி எடுக்கணும் அப்படின்னா நீ கரெக்டான ஷெடியூலை ஃபாலோ பண்ணி எடுத்தினாவே போதுமானது. ஸோ அதுதான் இப்போ நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். சங்கரோட டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுற எல்லாரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட் ரிவிஷன் வச்சுக்கிட்டே இருங்க. சரியா? சிலபஸ் வைஸ் படி, புக் வைஸ் படி, சங்கரோட டைம் டேபிள் ஃபாலோ பண்ணு. இது இல்லாமல் டிஸ்கஷன் அட்டன் பண்ணு. டிஸ்கஷன் முடிஞ்சோடனே டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.